நடனமாடும் வாஷர். இதுவரை நம்ம பார்க்காத இப்படி ஒரு சோதனை நமக்கு செஞ்சு பார்க்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு மிக நீண்ட மறையோட இருக்கிற ஒரு கம்பியின் விட்டத்தை விட கொஞ்சம் பெரிய உள்வட்ட துளை கொண்ட ஒரு வாஷர், அதுக்கப்புறம் சிறிய மரத்துண்டு, இவையெல்லாம் போதும். முதல்ல இந்த நீண்ட கம்பிய துளையிடப்பட்ட மரத்துண்டுல திருகி பொருத்திக்குங்க. அடுத்த வாஷரை மறையுடன் கூடிய நீண்ட கம்பியோட முனையில வச்சோம்னா அந்த வாஷரானது மேல இருந்து கீழ் நோக்கி நடனமாடிக்கிட்டே போறத பார்க்கலாம். இந்த பரிசோதனையை ஒன்றுக்கு மேற்பட்ட வாசர்களை வச்சு நம்ம பயன்படுத்தி பார்க்க முடியும். 3 வாசர்களை பயன்படுத்தலாம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. எவ்வளவு அழகா இனிமையா இசையை உருவாக்கிக்கிட்டே அதோட நடனமாடிக்கிட்டே வாசர்கள் கீழே இறங்குது பாருங்க. வாசரோட இந்த கீழ் நோக்கிய இயக்கம் ரொம்பவே புதிரா இருக்கு தானே. இந்த மாதிரி பயிற்சியை நம்ம மேற்கொள்றது மூலமா எளிய பொருட்களை வச்சு நம்மோட படைப்பாற்றல் திறனை நாமளே வளர்த்துக் கொள்ள முடியும்.